பார்த்துட்டு இருக்குது அக்னிதம் சேனல். இன்னைக்கு நம்ம கமெண்ட்ஸ்ல ஒரு நண்பர் ஸ்மோக் பாம் செய்யுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ, அவருக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ. நான் சிம்பிளாகவும் சின்னதாகவும் தான் ஸ்மோக் பாம் செஞ்சுருக்கேன். இதோட காஸ்ட் பெருசாக ஒன்றும் ஆகல, ஒரு ₹2 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஆச்சு. நீங்க இன்னும் அக்னிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்லி அமைக்குங்க. அமுக்கிறப்ப மேல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தையும் அடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது போல் 2 பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலில் அந்த கேப்புக்குள்ளார இருக்கும்ல அந்த லப்பரை மட்டும் பிச்சு எடுத்துருங்க. அப்புறம் ஆஷா பிளேடை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணல அதே இடத்துல கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சாண்ட் பேப்பரில் தேய்ச்சிட்டு அந்த பிசுரெல்லாம் கத்தியை வச்சு கொஞ்சம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும். இதே போல் 2 பாட்டிலில் பண்ணிவிடுங்க. ஐ மீன் 2 பாட்டிலோட அந்த மூடி இருக்கலாம் அந்த இடத்துல பண்ணிவிடுங்க. அந்த 2 மூடி இருக்க பக்கமும் ஒன்றோடு ஒன்று ஒட்டணும். ஸோ அதனால் ஃபெவிக்விக்கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது போல் ஒட்டிடுங்க. அப்புறம் எம்சில் எடுத்துக்கோங்க. எம்சியில் 2 இருக்கும், பிளாக் கலரில் ஒன்று, ஒயிட் கலரில் ஒன்று. அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதை மிடில் நல்லா வச்சு ஒட்டிடுங்க. ஏன்னா இது ஒட்டினா தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். அதுவும் இல்லாமல் அது வழியாக எந்த விதமான காற்றும் வெளியில் போகாது. ஒரு மூடி பக்கம் இருக்குல்ல, அந்த மூடி நம்ம திறக்க போகிறதில்ல. ஸோ அதையும் சேர்த்து எம்சியில் வச்சு நல்லா ஒட்டிடுங்க. இப்போ இதை காய வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா காஞ்சிடும். எம்சில் ஒட்டுறப்ப நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. அப்போ தான் அந்த பக்கத்துலேருந்து எந்த விதமான ஸ்மோக்கும் வெளியில் வராது. அப்புறம் இன்னொரு மூடி இருக்குல்ல, அந்த இடத்துல மிடில் ஓட்டை போட்டுருங்க. நான் வந்து கம்பியை சுட வச்சு அதன் மூலியமாக ஓட்டை போட்டுடுறேன். அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கிறீங்க. ரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பண்ணுற மாதிரி கூட ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கலாம். இது நீங்கள் ஸ்டார் மாதிரி கூட ஆக்கலாம், இல்லை வேறு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஆக்கலாம். ஸ்மோக் வந்து அந்த மாதிரி ஷேப்பில் வரும். ஓட்டையை போட்டுட்ட பிறகு மேலே கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்குல்ல, அதை கத்தியை வச்சு கொஞ்சம் எடுத்துருங்க. இதே போல் நான் 2 செஞ்சுருக்கேன். நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு இல்லை, தைல பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட மூடியில் நீங்கள் ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இது போல் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வத்தி பீட்டி எடுத்துக்கோங்க. அந்த வத்தி பீட்டியில் ஒவ்வொரு குச்சியாக எடுத்து அந்த வத்தி குச்சியோட மருந்து இருக்குல்ல, அந்த தலையை மட்டும் கட் பண்ணி அதில் போடுங்க. நீங்கள் கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி போடலாம். எனக்கு கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணி போட்டால் கை வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கையில் கூட உடச்சி போட்டுக்கோங்க. இது போல் நிறையா உடச்சி போட்டுக்கோங்க. நான் எல்லாமே கையில் தான் உடச்சி போட்டேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வீட்டில் இருக்கும்ல அந்த கற்பூரம் எடுத்துக்கோங்க. யாரும் சுட்டுறாதீங்க, வீட்டில் கேட்டு எடுங்க. நான் சுட்டுட்டேன். அப்புறம் அந்த கற்பூரத்தை நல்லா நசுக்கி பவுட்ரு மாதிரி ஆக்கிக்கோங்க. பவுட்ரு மாதிரி ஆக்கின கற்பூரத்தோட ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தீங்களே வத்தி குச்சியா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஏற்கனவே அந்த பாட்டில் கார்க் முடிய ஒட்டி வச்சுருந்தோம்ல, அதில் போட்டுருங்க. நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு போட்டு ஃபில் பண்ணால் போதும். அப்புறம் பட்டாசில் இருக்க அந்த திரியை மட்டும் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சி ஈத்தாலே ஸ்மோக் வரும்ல, அது போல் ஸ்மோக் பாம் செய்ய போகிறோம். அதனால் திரியை நடுவில் வச்சுட்டு 2 வத்தி குச்சியை பக்கத்தில் வச்சுட்டு அதை மூடிடுங்க. மூடுறப்போ அந்த திரி வத்தி குச்சி வெளியில் வர மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு பிறகு பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக வச்சுடுங்க. அதோட பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு டேப் எடுத்து அதை சுற்றி நல்லா ஒட்டிடுங்க. அப்புறம் வத்திப்பீட்டி டப்பாவில் இருந்து அந்த மருந்து மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இதை கீச்செயினில் இருந்து எடுத்தேன். அப்புறம் ஏற்கனவே கட் பண்ண அந்த மருந்தை கீச்செயின்குள்ளார மறைக்கிட்டு அந்த வத்தி குச்சி இருக்குல்ல, அந்த மருந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு லப்பர் பேண்ட் சுற்றிடுங்க. இப்போது இதை பிடிச்சி ஈத்தாலே புகை வரும். நான் இன்னொன்று இதே போல் வெறும் திரியை மட்டும் வச்சு செஞ்சேன். உங்களுக்கு வேணும்னா உள்ளார இன்னும் ஒரு 2 திரி கூட வச்சுட்டு அதுக்கு மேலே பாட்டில் மூடிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2த்தையும் முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் அட்லாஸ்ட் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதில் வந்து நெருப்பு பற்ற வச்சாலே புகை வரும். ஆனால் இதில் நெருப்பு பற்ற வைக்கவே தேவையில்ல. இதை பிடிச்சி ஈத்தாலே இது பற்றிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக புகை வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பப்ஜியில் நிறைய பேர் ஸ்மோக் பாம் பார்த்துருப்பீங்க, படத்தில் கூட ஸ்மோக் பாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலலாம் பிடிச்சி ஈத்தாலே புகை வர ஆரம்பிக்கல, அது மாதிரி தான் இதுவும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? Close till I get up. Time is barely on our side. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் சாதா வத்தி குச்சியை தீர்த்துறப்போ அதுலேருந்து வெள்ளை கலர் புகை வரத்தை நீங்கள் பார்க்கலாம். நிறைய வத்தி குச்சியை ஒரே நேரத்தில் தீர்த்தி புகை வந்தால் எப்படி இருக்குமோ அதை தான் நம்ம மாடலாக செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நார்மல் ஸ்மோக் பாம்பில் எப்படி புகை வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம்.
ஆனால் இதில் கலர்ஃபுல்லாக புகை வராது, ஒயிட் கலரில் மட்டும்தான் புகை வரும். ஏன்னா இதில் நம்ம வத்தி குச்சியோட மருந்து மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால ஒயிட் கலரில் மட்டும்தான் புகை வரும். We'll go through the wastelands, through the highway. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்மோக் பாம்ல அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, வெடிக்கவும் வெடிக்காது, வெறும் புகை மட்டும் தான் வரும். அது முடிச்சிட்ட பிறகு அந்த அளவுக்கு ஒன்றும் சூடாது. சின்ன பசங்க செய்யற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யுங்க, பெரியவங்கள பக்கத்துல வச்சு செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லது. இப்போ இது ஓபன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே தீஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். திரும்பி வத்தி குச்சியோட தலை கட் பண்ணி போட்டுட்டு புகை வர வச்சுக்கலாம். இது பிளாஸ்டிக் தானே, உருகிடும் நினைக்காதீங்க. இதில் வரது ஒரு 10 செகண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த அளவுக்கு இது ஒன்றும் உருகாது. நீங்கள் திரும்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான ப்ராப்ளமும் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்மோக் பாம்ல எப்படி புகை வருதுன்னு பார்ப்போம். இதில் வத்தி குச்சி நெருப்புலாம் ஒன்றும் தேவைப்படாது, பிடிச்சி ஈத்தாலே நெருப்பு வரும். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா புகை வந்து அதிகமாக வரும். ஆனால் புகை வர டைமிங் வந்து 5லேருந்து 10 செகண்ட்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே வராது. ஏன்னா இதில் வத்தி குச்சியோட தலை கம்மியாக தான் இருக்கு. ஐ மீன், இதில் வத்தி குச்சியோட தலை அதிகமாச்சுன்னா புகை வந்து ரொம்ப நேரம் வந்துட்டே இருக்கும். புகையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புகை போகுதுன்னு. இப்ப 2 ஸ்மோக் பாமையும் ஒரே நேரத்துல வச்சு எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த வீடியோல பாத்துருப்பீங்க புகை எந்த அளவுக்கு அதிகமா வந்துச்சு, அதே நல்ல டைம் வந்து கம்மியா இருந்திருக்கும். நீங்களே இதை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு போட்டோவோ வீடியோவோ இன்ஸ்டாகிராம்ல எனக்கு சென்ட் பண்ணுங்க. அதை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பிள் அமைட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இது போல வீடியோ அங்க அப்லோட் பண்றதுலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்புறம் சொல்லிடலாமாடா, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. Bye friends.